கும்பகோணம் அருகே தொன்மை மாறாமல் திருப்பணி மேற்கொள்ளப்பட்ட ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ அமைப்பு விருது வழங்கியுள்ளது. தஞ்சை மாவட்டம் துக்காட்சியில் விக்ரம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டு தொன்மை வாய்ந்த இக்கோவிலில் கடந்த செப்டம்பர் மாதம் 5 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழக்கு நடைபெற்றது. இந்நிலையில் தொன்மை மாறாமல் திருப்பணி செய்யப்பட்டதற்காக இந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ அமைப்பு அவார்ட் ஃபார் டிஸ்டிங்ஷன் என்ற விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. இந்த கோவில் தற்போது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்ல உள்ள ராஜகோபுரம், அடுத்து 2ஆம் ராஜகோபுரம், அதுக்கப்புறம் கருவறை சன்னதி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு தாராசுரம் கோயில் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் தாராசுரம் கோயிலுக்கெல்லாம் முன்னாடி அது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தாராசுரம் கோயிலுக்கு முன்னாடி உள்ள கட்டப்பட்டது. இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து துர்க்கை சன்னதி தெற்கு நோக்கி இருக்குது. அது ஒரு முக்கிய விசேஷமானது. அப்புறம் இங்கே சரபர் இருக்கார். இந்த சரபர் தான் ஆதி சரபர். ஏன்னா முதல்ல சரபருக்கு சிற்பம் அடித்தது விக்ரம சோழன். இவருக்கு அப்புறம் தான் 2ஆம் ராஜராஜன் தாராசுரம் கோயில், அதுக்கப்புறம் தான் 3ஆம் குலோத்துங்கன் திரிபுவனம் கோயில். இப்படி காலத்தில் மிக மிக பழமையான இந்த கோயில் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிதறம் அடைஞ்சி எங்கே பார்த்தாலும் கல்லெல்லாம் விழுந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப சிதறமாயிட்டுங்க. இப்பொழுது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் கிராமத்தின் ஒத்துழைப்போடும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடும் திரு வசந்தகுமார் அவர்கள் திருப்பணி செய்தார்கள். இப்போ 1 வருடம் 2 மாதம் ஆகிறது திருப்பணி செய்யப்பட்டது. இந்த ஆலயம் தஞ்சாவூர், திருபுவனம், தாராசுரம் இந்த கோயிலின் அமைப்பில் இவ்வாலயம் கட்டப்பட்டது.